அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வத்தாமன் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிற வழக்கு. அஸ்வத்தாமன் தாயார் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க சென்னை காவல் ஆணையர் அருணுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது குறித்து உத்தரவு மற்றும் ஆவணங்களை உரிய நேரத்தில் அஸ்வத்தாமனிடம் வழங்கவில்லை என்று அஸ்வத்தாமனின் தாய் தெரிவித்திருக்கிறார். தேசிய கட்சியில் நிர்வாகியாக இருந்த தனது மகனின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் குண்டா சட்டம் என்று அஸ்வத்தாமனின் தாய் பதிலளித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வத்தாமன் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுத்ததற்கு எதிரான வழக்கு. அஸ்வத்தாமன் தாயார் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க சென்னை காவல் ஆணையர் அருணுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தின் அடைத்த உத்தரவை எதிர்த்து வழக்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழக பாஜக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சென்னை வேசர்பாடியைச் சேர்ந்த அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டார். பிறவிட ரபடியான நாகேந்திரன் மகனான அவரை குண்டர் சட்டத்தின் சிறையில் அடைத்து கடந்த செப்டம்பர் 19 சென்னை காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அஸ்வத்தாமனின் தாய் விசாலாட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மனதை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக தனது மகனை குண்டர் சட்டத்தின் சிறையில் அடைத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தின் சிறையில் அடைத்து குறித்து தனக்கோ அவரது மனைவிக்கோ தெரிவிக்கவில்லை எனவும், உரிய காலத்தில் இந்த உத்தரவு மற்றும் ஆவணங்களை அஸ்வத்தாமனிடம் உரிய நேரத்தில் வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பூந்தமல்லி கிளை சிறையில் அஸ்வத்தாமன் அடைக்கப்பட்ட நிலையில் புழல் சிறைக்கு இந்த உத்தரவு அனுப்பியது முறையற்றது எனவும், பொது அமைதிக்கு எந்த பங்கமும் விளைவிக்காத தனது மகன் அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தின் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அளித்த மனுவை அறிவுரை கழகம் முறையாக பரிசீலிக்காமல் நிராகரித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எந்த ஆதாரங்களும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்திற்கு பின்னணியாக இருந்தவர்களை திருப்திப்படுத்தும் நோக்கில் தேசிய கட்சியின் நிர்வாகியாக இருந்த தனது மகனை புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் குண்டர் சட்டத்தின் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் M. ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனு தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர்.